ஹாய், வெல்கம் டு கோர் டெக்னாலஜி. நம்ம இந்த அடோப் ஃபோட்டோஷாப் சீரீஸில் இப்போ ஃபயர் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபைலில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நேமில் ரீநேம் பண்ணி ஃபயர் எஃபெக்ட் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். வித் 2000 ஹைட் 2000 ரெண்டையுமே பிக்சல் செட் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் 72 செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். புது ஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டூல் பாக்ஸில் இந்த பெயிண்ட் பக்கெட் டூலை செலக்ட் பண்ணி பிளாக் கலரில் பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட மோனோ டைப் வச்சுட்டு சைஸ் 72 வச்சுட்டு நான் கோட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூலை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக தெரியணுமோ வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் மூவ் டூலை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்த டைப் பண்ண டெக்ஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கோட் டெக்னாலஜி அப்படிங்கிற லேயரை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் இமேஜில் போய் கேன்வா ரொட்டேட்டில் 90 டிகிரி CW அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் உங்களுக்கு ரொட்டேட் ஆயிரும். ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் ஃபில்டரில் போகணும். இதில் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் விண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டு வந்துடும். இதில் விண்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டைரக்ஷன் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படிங்கிறத ரைட்டுன்னு இருக்கும், அதை லெஃப்ட்டுன்னு மாற்றி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இது இன்னும் கொஞ்சம் ஃபயர் எஃபெக்டை அதிகப்படியாக கொண்டு வர்றதுக்கு Ctrl+F 2-3 தடவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா அப்போ தான் நமக்கு ஃபயர் மேலே எரியிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எத்தனை தடவை தேவையோ அத்தனை தடவை Ctrl+F கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இமேஜில் போய் ரொட்டேட் கேன்வாவில் போய் 90 டிகிரி CW அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பழையபடி டெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபில்டரில் போய் பிளர் அப்படிங்கிற ஆப்ஷனில் காசியன் பிளரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த காசியன் பிளரில் ரேடியஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை 3.5லேருந்து 3.8க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது செட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3.4 செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த பேக்ரவுண்ட் லேயர் பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக்குக்கு ஒரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து என்ன இந்த பேக்ரவுண்ட் லேயரையும் காப்பியையும் டெக்ஸ்ட்டு காப்பியையும் பக்கத்தில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேயரில் போய் மெர்ஜ் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து லேயர் 1 நம்ம டெக்ஸ்ட்டு பண்ணதையும் பேக்ரவுண்ட் பண்ணதையும் ரெண்டு காப்பியும் நான் மெர்ஜ் பண்ணி ஒரே காப்பியாக வச்சுட்டு ஃபில்டரில் போய் லிக்யூஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஃபயர் எரியும் போது எந்த டைரக்ஷனில் எரியணும், எவ்வளோ ஹையாக எரிங்கிறதுக்கு ஆப்ஷனுக்காக நான் இந்த மாதிரி மவுஸை வச்சு மூவ் பண்ணி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா சைடில் டூல் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரஷ் இருக்கும், அதை சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ வருமோ திக்னஸ்ஸாக வரும். உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கீழே ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 100% லோட் ஆனோடனே இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் அங்கே வந்துடும். நீங்கள் இதை பேக்ரவுண்ட் மெர்ஜ் பண்ணால் மட்டும்தான் பிளாக் கலரில் வரும். பேக்ரவுண்ட் காப்பியையும் இமேஜ் காப்பியும் ஒருவேளை நீங்கள் மெர்ஜ் பண்ணலைன்னா உங்களுக்கு வேறு விதமாக வந்துடும். ஆனால் அது கரெக்டாக மெர்ஜ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இருந்த டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கலர் அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் HUE சேச்சுரேஷன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட், இதில் கலரைஸ் அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு HUEயில் அந்த 0 அப்படிங்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு 40 அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறேன். சேச்சுரேஷன்ஸில்
100 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் HUE அண்ட் சேச்சுரேஷன்ஸ் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த கலரைஸ் அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு HUE மட்டும் -25 அப்படிங்கிற ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக கொடுத்ததில் இருக்கும், அதை சேஞ்சஸ் பண்ணாமல் அதில் நார்மல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷனாக கொடுக்க போகிறீங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா 2 இதுவும் மெர்ஜ் ஆகி உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வர்ற மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த டூப்ளிகேட் லேயர், அதாவது நம்ம இன்னொரு காப்பி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த காப்பி ஆஃப் த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் கிரேடியன்ட் ஓவர்லேவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் கலர் கொண்டு வரணும். அதில் கலரை செலக்ட் பண்ண போது இங்கே இங்க் பில்லர் வரும். அந்த இங்க் பில்லரை செலக்ட் பண்ணி அந்த கலரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் உங்களுக்கு அப்படியே செலக்ட் ஆகிடும். இப்போ நான் செலக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு அது மாதிரி வந்துடும். இல்லை நீங்கள் கலர் வேணாலும் வேறு கலருக்கு ஏற்றாப்புல மாற்றி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இதை Black அண்ட் ஒயிட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஃபயர் எஃபெக்டில் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டு ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்குது. நான் இதை மறுபடியும் கிரேடியன்ட் ஓவர்லேவை டபுள் கிளிக் பண்ணுறேன் அந்த நம்ம கொடுத்த எஃபெக்டை. ஸோ அந்த கிரேடியன்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதை ஒரு எல்லோ ஆரஞ்ச் அப்படிங்கிற கலருக்கு ஏற்றாப்புல இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி வைக்கும் போது உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக அந்த ஃபயர் எஃபெக்டில் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை கொடுத்து நான் மறுபடியும் ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ்லையும் இன்னும் அதாவது உங்களுக்கு ஏற்றாப்புல என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு இந்த ஆரஞ்சு இந்த தான் கொடுத்துருக்கேன். நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த ஆரஞ்சு ஒயிட்டு ரெட்டு இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி கலர் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ரேஷியோ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஃபயர் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.